ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐப்பசி மாதம் 14ஆம் நாள் அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமை, தசமி திதி. மாலை 3 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரங்க. அதற்கு பிறகுதான் சதய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளமேற்கு. பரிகாரமா வெள்ளத்தை சாப்பிட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு நீங்க ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில் பண்றீங்க, இல்ல ஒரு மெக்கானிக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இன்று லாபமோ லாபம். பல வழிகளிலும் தொழிலில் முன்னேற்றங்கள், தொழிலில் லாபங்கள், தொழிலில் எதிர்பாராத ஒரு தனவரம் இன்னைக்கு இருக்குங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு உயர் பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே சேரும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஓம் நமச்சிவாய ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், தன்னம்பிக்கை உயரும், தைரியம் உயரும். எல்லா வேலைகளுமே ரொம்ப அழகாவும் தெளிவாகவும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த விஷயத்துல பல விதங்களில முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில முன்னேற்றம் வேணும். அந்த முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஐடியாக்கள் இருக்கு, அந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள். இன்னைக்கு ரொம்ப நாளா வேலை தேடி இருக்கவங்களுக்கு இன்று புதிதாக ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். ஓம் நமோ நாராயணா ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமையான பேச்சு திறமையின் மூலமாகவே அதிகப்படியான லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. அரசு சம்பந்தமான வேலைகள் நீங்க இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு இருக்குங்க. அரசு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அந்த உயர் அதிகாரிகளுடைய அன்பும் அனுசரணையும் உங்களுக்கு கிடைக்கும். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். தந்தையினுடைய சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் வரும். இன்று முழுவதுமே உங்களை பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் உயரும். மனசுல நினைத்த காரியங்களில் வெற்றிகள் இருந்தாலுமே இன்னைக்கு எதிரிகள் மூலமாக, அதாவது எதிர்பாராத எதிரிகள் மூலமாக பல விதங்களிலும் தொல்லைகள் உங்களை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராத சிறு சிறு சங்கடங்கள் இருக்கு. இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீங்க அடிச்சு உடைச்சு ரொம்ப அழகா ஒரு சக்சஸ் பண்ணீங்க இன்னைக்கு ஃபுல்லா. ஓகேங்களா? ஓம் முருகா போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமா இருக்குங்க. கூட்டு தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டு தொழில் சார்ந்த ஒரு ஒரு முதலீடு பண்ணீங்க. கூட்டு தொழிலுக்கா முதலீடு பண்ணுங்க. ஒரு அமௌண்ட் போட்டுதான் உங்களுடைய பங்கை ஒரு அமௌண்ட் போட்டாகணும் இல்லையா. அந்த கூட்டு தொழிலுக்கு அதற்கான ஒரு அமௌண்ட் இன்னைக்கு முதலீடு பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கு. பயணங்கள் அதிகமா இருக்கு. விரயங்களும் அதிகமா இருக்குங்க. சரிங்களா? யார் மூலமா அப்படின்னா நண்பர்கள் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கை துணைவின் மூலமாக, வாழ்க்கை துணைவியரின் மூலமாக சில விரயங்கள் எல்லாமே இருக்கு. ஓம் குருவே போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றி, தொழிலில் லாபங்கள் இருந்தாலுமே தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அந்த கடன் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இன்று நிறைவேறும். எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. உடல் சார்ந்த சிறு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ உணவு விஷயத்துல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. ஓம் ஆஞ்சநேயா போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் தாங்க இன்னைக்கு இருக்கும். தொழில முன்னேற்றத்துக்கு என்னென்ன பண்ணணும், தொழில் சார்ந்த ஒரு விஷயம். தொழில நம்ம லாபத்தை நான் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அந்த லாபத்துக்கு நான் என்ன பண்ணணும், அதை சார்ந்த ஒரு எண்ணம். குழந்தைகள் மூலமாக நற்பெயர் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு தொழில் சார்ந்த ஒரு பயணம் போவீங்க. ஓம் துர்கா தேவியே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தந்தையின் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக நல்ல அனுகூலமும் ஆதரவும் கிடைக்கும். சுபகாரிய நிகழ்வுகள்ல இன்னைக்கு நீங்க கலந்துக்குவீங்க. சுபகாரிய நிகழ்வுகள்ல வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட சரிதான். அதாவது மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றாங்க, இல்ல அப்படின்னா பொண்ணு பார்க்கறதுக்கு வர்றாங்க. இது மாதிரியான சுபகாரியங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு இடம் பார்க்கறதுக்கு போகலாம், வாஸ்து பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது சார்ந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாள். ஓம் பிரகஸ்பதியே போற்றி ஜபம் பண்ணுங்க. வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசுல குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. எதிர்பாராத தொந்தரவுகள், எதிர்பாராத பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகள்ல சிறு சிறு பின்னடைவுகள் இருக்கு. இருந்தாலுமே மனம் தளராத விக்ரமாதித்தனை போல அனைத்து காரியங்களிலும் வெற்றிகளை இன்று பார்ப்பீர்கள்.
ஓம் ஸ்கந்தா போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். மகர ராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கூட்டு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படும். கூட்டு தொழில் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும். உங்களுடைய திறமையான பேச்சு திறமையின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். குடும்ப நபர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பீங்க. ஓம் கஜலட்சுமியே போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நாளா ஒரு வேலை தேடிட்டப்பா, அந்த வேலை கிடைக்காம போயிட்டே இருக்கு. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடத்துல வேலை பார்த்தாதானே நிம்மதியா இருக்கும். ஆனா இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா இருந்தாலுமே மனசுக்கு பிடித்த ஒரு இடத்துக்கு ஒரு ஆபீஸ், அந்த கம்பெனில தான் போய் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அப்படி சொல்லுவீங்க இல்லையா? அந்த கனவு இன்று உங்களுக்கு பலிக்கும். மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும். சுறுசுறுப்பா எல்லா வேலைகளுமே பார்ப்பீங்க. ஓம் தாமோதரா போற்றி போற்றி ஜெபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள். ஆனால் மனதால் நினைத்து சில விரயங்களை பண்ணுவீங்க. இருக்கட்டும்பா, செலவு பண்ணுவோம் இன்னைக்கு அப்படின்ட்டு ஒரு தீர்மானம் பண்ணிட்டே செலவு பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா எதுக்குன்னா ஒரு பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த ஒரு விஷயம், அதற்காக சில செலவுகள் எல்லாமே பண்ணுவீங்க. ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி ஜபம் பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.